Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை ஹீரோ அகாடமியா சீசன் 7 எபிசோட் 3. ஓபன் பண்ணா போன பாட்டுல டொமுராவுக்கும் ஸ்டார் அண்ட் ஸ்டைப்புக்கும் நடந்த சண்டையில எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆச்சுன்னு நம்ம எல்லாம் தெளிவா பார்த்தோம். என்ன இதுல கஷ்டமான ஒரு விஷயம்னா ஸ்டார் அண்ட் ஸ்டைப்ப போட்டு தள்ளிட்டாங்க. அவ ஊருக்குள்ள வந்து 4 வார்த்தை பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் சம்பவம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. வந்த உடனே அவளை காலி பண்ணிட்டாங்க. வந்ததுக்கு அவளும் சும்மா இல்ல, டொமுராவோட குவிக்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். ஏதோ 1-2 தான் இப்ப தப்பிச்சிருக்கு. நியூ ஆர்டர் குவிக்ஸ் எடுக்கிறங்கிற பேர்ல மொத்தமா அவனுக்கே அவன் சங்குதிக்கிட்டான். சரி அப்படியே கட் பண்ணி அந்த ஆல்ஃபா ஒன் ஒளிஞ்சிருக்கானே கொகை, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்கதான் இப்ப ஆல்ஃபா ஒன்னு மத்த மெயின் வில்லன்ஸுங்க எல்லாருமே இருக்காங்க. டொமுரா வழி தாங்க முடியாம கண்டபடி துடிச்சிட்டு இருப்பான். ஆல்ஃபா ஒன் தான் பார்த்துட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்போதைக்கு வேணா நியூ ஆர்டரால உன் பாடி இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் ரெக்கவர் ஆயிரும். நீ பழையபடி உன்னோட குவிக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாமா? ஆனா டொமுராக்கு செம்ம காண்டாவும். ஆமா, இவன் ஒவ்வொரு டைமும் சண்டை போடும் போது எவனாச்சும் ஒருத்தன் ஹெல்மெட் இன்ஸ்பயர் பண்ணி வந்துடுறான். அதனால பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா டொமுராக்கு அந்த கோவம் இருக்காது, அவனுக்குள்ளதான ஆல்ஃபா ஒன்னோட கான்சியஸும் இருக்குது. அதனால தான் அவ்வளவு வெறியாகுது. இப்ப என்னன்னா, இவங்களுக்கு நியூ ஆர்டர் குவிக்ஸ் கிடைக்காம போனது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அது கிடைக்காட்டியும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டார் அண்ட் ஸ்னைப் அழிஞ்சு போனது நல்லதுதான். ஏன்னா இவங்க அட்டாக் பண்றான்ட்டு கிளம்புனாங்கன்னா இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்லயே நம்பர் 1 நாள்ல இவளும் ஒருத்தி. தேவையில்லாம வந்து சண்டையை போட்டு இவங்க கோலை அச்சீவ் பண்ண விடாம தடுப்பா. இப்ப தான் மொத்தமா காலி பண்ணிட்டாங்களே, அதனால அதெல்லாம் கேஷுவலா எடுத்துக்க. ஒரே ஒரு பவர் போனதுக்காக எல்லாம் இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. எப்படியே நீ பழையபடி ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் டைம் எடுத்துக்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவான். அதே நேரம் டாபிக்கு அவங்க அப்பா இன்னும் ஊருக்குள்ள பறந்தே சுத்திட்டு இருக்காருல்ல, அதை பார்க்கும்போது பயங்கர கட்டுப்பா இருக்குதாமா. அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு வெறியோட சொல்லுவான். ஆல்ஃபா ஒன் பார்த்தோன்னே சொல்லிடுவான், கண்ணா கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒரே மாதிரி தான், ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தான் 2 பேருமே வேறுபடுறோம். அட வேற ஒண்ணும் இல்ல. இதே மத்தவங்க ஏதாச்சும் ஒரு கோலை அட்டைன் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பிளான போடுவாங்க. மேபி அதுல ஜெயிக்கலாம் இல்ல தோக்கலாம், எல்லாம் ப்ராபபிலிட்டி தான். ஆனா ஆல்ஃபா ஒன் அப்படி இல்ல. ஒரு சிங்கிள் கோலை அட்டைன் பண்றதுக்காக அவன் எக்கச்சக்க ரூட் போடுவான். ஏன் அந்த பிளான் 1 வருஷம் கழிச்சு ஒர்க் அவுட் ஆகலாம், இல்ல 10 வருஷம் கழிச்சு வேணாலும் ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனா அந்த கோலை ரீச் பண்றதுக்கு ஏகப்பட்ட வழிகளை யூஸ் பண்ணுவான். ஒரு பாத்து செட் ஆகலையா அப்படியே அடுத்ததுக்கு மாறுவான், அதுவும் செட் ஆகலையா அடுத்ததுக்கு மாறுவான். இப்படியே மாறி 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 கடைசியில கோலை அச்சீவ் பண்ணிடுவான். கேட்கவே செம்மையா இருக்குது இல்ல. அண்ட் இசுக்கு மிடோரியா வேற இப்ப யூஎஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டான். இந்த மாதிரி டைம்ல இவனுக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களாமா. அதனால எதுவா இருந்தாலும் நான் தட்டி பிரிச்சிருவேன்பா. அப்படியே கட் பண்ணி யூஎஸ் ஸ்கூல்ல காட்டுறாங்க. எல்லாருமே வெறித்தனமான பிராக்டிஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டாதானே அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களால என்ன பண்ண முடியும், எந்த அளவுக்கு பண்ண முடியும், இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுமா, அண்ட் அவங்களோட வீக்னஸ் என்னன்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ ஃபுல் எஃபோர்ட்டும் போட்டு சண்டை போடுவாங்க. இதுல நம்ம இசுக்குவும் கச்சாவனும் போடுற சண்டை தான் வேற லெவல்ல இருக்கும். 2 பேருமே உசுர கொடுத்து சண்டையை போடுவானுங்க. அதுல நம்ம கச்சா வந்து ஒரு நியூ டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பான். அதுதான் ஸ்டோரி டப் அண்ட் ஃபயர். எண்டேவர்ட்ட இருந்து கத்துக்கிட்டது. இதுக்கு முன்னாடி பையன் ஒரு பிளாஸ்ட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஆனா இப்போ அது எல்லாத்தையுமே பால்ஸா ஸ்வெட்டா மாத்தி அதுக்கப்புறம் பிளாஸ்ட் பண்ணுவான். அதுதான் அவனோட நியூ கிளஸ்டர். இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா ஒன் கூட சண்டை போடும்போது இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருப்பானுங்க. சோ இப்போல இருந்து அவனோட எல்லா மூவ்ஸையுமே அவன் இம்ப்ரூவ் பண்ண போறான். ஆனா அப்படி பண்றதுக்கு அவனோட பாடியை நல்லாவே ஹீட் பண்ணணும். அதுக்காகவே வின்டர் சூட்டை போட்டு சுத்திட்டு இருப்பான். ஆல்ரெடி வெந்துகிட்டு இருக்குது. இந்த டைம்ல இவ்வளவு டைட்டா இவ்வளவு சூட்டை போட்டான்னா அது என்ன பண்ணும், அவன் பாடியை நல்லா ஹீட் ஆக்கும். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை என்னன்னா, அவனோட ஸ்டாமினா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். சோ இப்படி இவனோட பிராக்டிஸ் இருக்குமா. அதே நேரம் டோடோரோக்கி அவனும் வித்தியாசமா பண்ணிட்டு இருப்பான். ஒரு சைடு நெருப்பு வந்துட்டு இருக்கும், இன்னொரு சைடு ஜில்லுன்னு காத்து வந்துட்டு இருக்கும். ரெண்டுத்தையும் எப்பவுமே தனித்தனியா தான் யூஸ் பண்ணுவான். ஆனா இந்த டைம் அட் அ டைம்ல யூஸ் பண்றான். அவன் எதுக்காக இவ்வளவு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்றான்னா, லாஸ்ட் டைம் டாபி கூட சண்டை போடும்போது அவனோட ஃபயரை இவனால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா இந்த டைம் அவனோட பாடி ரெசிஸ்ட் பண்ணணும். அதுக்காக தான் 2 பக்கத்தையும் அவன் பிரிச்சு பார்க்காம, என் பாடி ஒன்னு தான், என்னால அதை ஒன்னா யூஸ் பண்ண முடியும்னு பையன் வேற லெவல்ல பிராக்டிஸ் பண்றான். அதே நேரம் இவங்க 2 பேரும் இவங்க போட்ட சண்டையில அந்த வில்லனுங்க 2 பேரும் வீக்கா இருப்பானுங்களாங்கிற மாதிரி யோசிப்பானுங்க. ஏன்னா அந்த மாக்கியாவை எப்படியோ பிடிச்சு படுக போட்டு தூங்க விட்டானுங்க. அவன் தான் அந்த வில்லப்பல்லுக்கு முக்கியமான பலமே. சோ அவன் இல்லாதது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இப்ப டவுட் என்னன்னா, அந்த 2 பாஸஸையும் கண்டுபிடிச்சு அவங்களை காலி பண்ணி நம்ம ஜெயிச்சலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் நம்ம கச்சா வந்து ஒரு 3 மேட்டர் சொல்லுவான். முதல் விஷயம், அவனை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது. அவனை கண்டுபிடிக்கணும்னா அவன் தான் அதை டிசைட் பண்ணும். இவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது. இப்ப வரைக்குமே இவங்க நோமுவோட ஹேங்கர், டொமுரா ஷிகாரக்கியோட ஹைட் அவுட், ரிசர்ச் லேப்னு எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஆல்மைட் கூட சண்டை போறதுக்காக மட்டும்தான் அந்த ஆல்ஃபா ஒன் வெளியில வந்து கடைசியில தோத்து போயிட்டான்னு வைங்க. சோ இந்த உலகத்துல தப்பிச்சு போறதுலயும் சரி மறையிறதுலயும் சரி அவன் தான் பெஸ்ட். சோ மொத்தத்துல அவனை பிடிக்கவே முடியாது. 2வது விஷயம், லாஸ்டா இவங்க டொமுரா ஷிகாரக்கிய கண்டுபிடிக்கும் போது அவன் இன்கம்ப்ளீட்டா இருந்தான். ஆனா அதுக்கப்புறமும் அவன் கூட சண்டை போட்டு இவங்க ஆளுகள்ல ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்க. அந்த நிலைமையில அவன் சண்டை போட்டு கூட அவனுக்கு ஈக்குவலா இவங்களால சண்டை போட முடியல. அப்படின்னு அவன் கம்ப்ளீட் ஆனான நிலைமை என்ன, ஜெயிக்கலாம் வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் 3வது விஷயம், இவங்க அட்டாக் பண்ண வராங்கன்னா அந்த ராக்டால் கிட்ட இருந்து திருநாயிலே ஒரு குவிக்ஸ் பவர், அதை யூஸ் பண்ணி எவ்வளவு தூரத்துல
தூரத்துல இருந்தாலும் இவங்க எல்லாத்தையுமே அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். நியூ ஆர்டர் கூட சண்டை போடும்போது அந்த குவிக்ஸ் பவர் அழிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா அது கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் நம்ம இசுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தொமுராவையும் மத்தவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி யோசிப்பான். உடனே லீடா பொடனிலே ஒரு போட போட்டு அது என்னடான்னா நாமன்னு சொல்லு, நம்ம எல்லாருமே ஒன்னாவே சண்டை போடுவோம், ஒன்னாவே ஜெயிப்போம்னு மொத்த கூட்டமும் அவனுக்காண்டி சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பாங்க. அல்லாதான்னு வைங்க. இப்ப இசுக்கு அப்படியே ஒரு வாக் போலான்னு தோணுது. ஆனா போலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன தயக்கம். லீடா தாராளமா போலாம்பா. ஏன்னா நம்ம உராராக்கா பேசின பேச்சுல மக்கள் எல்லாருமே ஹீரோஸ கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவுல இன்டராக்ஷன் நிறையவே இருக்குது. எந்த பஞ்சாயத்தும் இல்ல. காமினாரி பயலுக்கு என்ன பயமா இருக்குதுன்னா இவங்க என்னதான் அந்த ஆல்பா ஒன்ன கார்னர் பண்ணாலும் அவன் இன்னுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அதான் பீதி ஆகுது. அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. யாரோ ஒரு 3 பேரு குசு குசு குசுன்னு பேசுற சவுண்ட் கேட்கும். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கத இன்விசிபிள் கேர்ள் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருப்பான். இன்விசிபிள் கேர்ள் ஒளிஞ்சிருந்து கேட்கலாமா? காமெடியா இல்ல? அவ பக்கத்திலேயே நின்னு கேட்கலாமே. சரி, பேசிட்டு இருக்க அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தா யூகோ அயமான்னு ஒருத்தர் இருக்கானே, அதான் அந்த பிரின்சஸ்னு சொல்லுவானே அந்த பையன் தான். அவன் அவங்க அம்மா அப்பா 3 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க மம்மி எல்லாம் தேம்பி பயந்து நடிங்கிட்டே பேசுவாங்க. மேட்ரு என்னன்னா அந்த யூகா இருக்கானே அவன் ஒரு கருப்பு ஆடு. அவன் தான் ஆல்பாரோனுக்கு இந்த ட்ரைனிங்க்கு போகும்போதெல்லாம் வில்லனுங்க வருவானுங்கல்ல, அந்த டைமுங்கும் போது இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களை அங்க வர சொன்னதே இவன் தான். ஆட நன்னாரி பயல கூட இருந்தே குளிய தோண்டி இருக்கானே. ஆக்சுவலா இவங்க சொல்லலைன்னா ஆல்பாரோன் இவங்க எல்லாத்தையும் கொடூரமா கொல்லுவான். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கதா சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு இன்விசிபிள் கேர்ளால நம்பவே முடியல. அட சண்டால பயல எல்லாத்துக்கும் நீதான் காரணமாடான்னு. நிறைய பேர்த்தோட உயிரே போயிருக்குமே. அட முதல் டைம் நம்மளுக்கு ஒரு பெரிய டோம் மாதிரி ஒண்ணுக்குள்ள ட்ரைனிங் போனாயிலே, அதான் யூஎஸ்ஜே அங்க வந்தது. அப்புறம் ட்ரைனிங் கேம்ப்னு சொல்லி வூட்ஸ்னு ஒரு இடத்துக்கு போனாயிலே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபான இடம். அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த இடத்துக்குமே வில்லனுங்க சீக்கிரட்டா வந்தானுங்க. இது எல்லாத்துக்குமே யூகா தான் காரணம்னு ஒண்ணு இன்விசிபிள் கேர்ளாலேயே நம்ப முடியல. ஒண்ணுமே தெரியாதான் பச்சை புள்ள மாதிரி வெகுளி மாதிரி சுத்திட்டு இருந்தான். ஆனா வச்சாம் பாருங்க ஆப்பு. அவங்க ஆத்தாக்காரி கண்ணு அழுகாதப்பா அழுகாத, நம்ம இதெல்லாம் வேணும்னு பண்ணல, வேண்டான்னு தான் பண்ணோம், வேற வழி இல்ல, மறுபடியும் நம்ம பண்ணித்தான் ஆகணும்னு உடனே அவன் தேம்பி அழுவான். ஏன்னா அவனுமே நம்மளு கூட நல்லா ஃப்ரெண்டா பழகிட்டான். ஃப்ரெண்டுகளை போட்டு விடணும்னா கொஞ்சம் உள்ள வலிக்கத்தானே செய்யும். ஆக்சுவலா அவங்க அம்மா அப்பாவுக்கு இவன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. மேட்ரு வேற ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல நம்ம இசுக்கு எந்த ஒரு குவிக்ஸ் பவரும் இல்லாம பிறந்தால அதே மாதிரி தான் இந்த யூகாவும் பிறந்திருப்பான். கிளாஸ்ல இருக்க அத்தனை பேரும் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அவனால யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவங்க அம்மா அப்பா ஒரு வழி பண்ணி இவனுக்கும் அந்த பவர்ஸ் கிடைக்கணும்னு ஒரு டகால்டி வேலை பண்ணாங்க. அது எல்லாமே இவனோட சந்தோஷத்துக்காக தான். ஆனா இப்படி ஒரு பஞ்சாயத்து வரும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க பண்ணிருக்கவே மாட்டாங்க. இந்த மேட்ரு வேற ஒண்ணும் இல்ல. இவனுக்கு பவர் இல்லைன்னு உடனே ஆல்பாரோன் கிட்ட ஹெல்ப் கேட்டு அவன் தான் இவனுக்கு குவிக்ஸ் பவரை கொடுத்திருப்பான். அவன் ஜெயில இருக்கும் போதே இவங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இப்ப வெளியே வந்துட்டான். எப்படி அவன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால நீ தகவல் சொல்லித்தான் ஆகணும்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் அவன் மாட்டிக்குவோமோன்னு ஒரு பயம். அண்ட் அதுக்கப்புறம் கில்ட் ஃபீலிங். பின்ன அவங்க கூடவே இருந்துட்டு அவங்களுக்கே குழி பறிக்கும் போது கூற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இல்ல கம்பிய போட்டு பராண்டு இல்ல. ஏன்னா இவன் அவங்க கூட இருக்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருப்பான். இவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க கூடவே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களை ஏமாத்தும் போது வலிக்கத்தானே செய்யும். இப்ப இருக்க நிலைமைக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸை காட்டி கொடுக்கலன்னா அவங்க அம்மா அப்பா செத்துருவாங்க. அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றணும்னா ஃப்ரெண்ட்ஸுகளை காட்டி கொடுக்கணும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தாங்க முடியாம அழுவான். அவங்க அம்மாவும் அப்பாவும் வேற வழி இல்ல, நம்ம இதை எப்படியாச்சும் பண்ணித்தான் ஆகணும்னு பயங்கரமா அழுவாங்க. அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம இசுக்கு மிடோரியாவும் அங்கதான் இருக்கான். அவன் பார்த்துட்டு அப்படியே பதறி போயிருவான். அவனுக்கே பதறதுன்னா இவங்கிட்ட மாட்டிட்டமேன்னு அவங்களுக்கு எவ்வளவு பதட்டம் இருக்கும். மெயினா யூகாக்கு மிடோரியான்னு சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருப்பான். அதான் கையும் களவமா மாட்டிட்டானே அப்படித்தான் புலம்புவான். ஆக்சுவலா அந்த லூசு பையன் மூஞ்ச ஒரு மாதிரி சோகமாவே வச்சுட்டு இருந்தவனதான் டவுட் ஆகி மிடோரியா ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்திருக்கான். ஆனா கடைசியில வச்சாம் பாருங்க ஆப்பு. மொத்தத்துல இவன் தான் இசுபை, இவன் தான் வில்லன். வில்லன்னா அவனே அப்படி ஆயிட்டான்னு சொல்றான். சோ இதத்தான் அந்த ஆல்பார் ஒன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்குன்னு. டாபி ஒரு வேலை அவங்க மாட்டிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதான் அவன்கிட்ட ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குமே. இப்ப அவன் போற அந்த ஒரு ரூட் பஞ்சாயத்தா ஒர்க் அவுட் ஆலையா, அப்படியே அந்த ஸ்பாட்லயே கட் பண்ணிட்டு அடுத்த ரூட் இப்படி ஒவ்வொரு ரூட்டா ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் அவன் கோலை அட்டைன் பண்ணிடுவான். இவனை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியல்ஸ் தான். எப்ப வேணுமோ யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். அவங்கள பத்தி கவலைப்படுறது ஹெல்ப் பண்றது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாட்டிட்டா போகட்டும், இல்லன்னா அவனே கழுத்தை நெரிச்சு கொல்லுவான். வேற என்ன பண்ணுவான்? அதே நேரம் இங்க யூகா மாட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா அப்பா மிடோரியா கையில சிக்க கூடாதுன்னு சொல்லி அவனை இழுத்துக்கிட்டு வேகமா ஓடுவாங்க. சைல்டிஸ் என்ன காமெடி பண்றாங்க பாருங்க. அவங்களோட கதையை சொல்லுவாங்க. யூகாவோட அம்மா அப்பா 2 பேருமே பயங்கர பணக்காரங்க. அவங்களுக்கு அருமையா அழகா பிறந்தவன் தான் யூகா. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா அவனுக்கு குவிக்ஸ் பவர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்குமே கஷ்டமா போயிருச்சு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஆல்பார் ஒன்னு ஒருத்தன் குவிக்ஸ் பவர் இல்லாதவங்களுக்கு அந்த பவரை கொடுக்குறான்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. விடுவாங்களா இனி? அவனை யூஸ் பண்ணி ஒரு வழியா பவரையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவன் பாடிக்கு அது இன்னும் ஒழுங்கா செட் ஆகல. நம்ம பார்த்த வரைக்கும் அவனுக்கு எப்பவுமே செட் ஆன மாதிரி இல்ல. வயிற்று புடிச்சு முக்கிக்கிட்டே தான் இருப்பான். அதை எப்படியாச்சும் அவன் பாடி ஏத்துக்கணுங்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பாவால என்னென்ன முடியுமோ அதெல்லாமே பண்ணிட்டாங்க. அவனுக்கு மத்தவங்களை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கானேன்னு பயம். இவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அம்மா அப்பா பண்ண வேலை கடைசியில அவனுக்கே அது ஆப்பா முடிஞ்சிருச்சு. அட ஆல்பார் வந்தான பவர் கொடுத்திருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான்? யூகா குடும்பத்தை மிரட்டி யூகாவை யூஎஸ் ஸ்கூல்ல சேர சொல்லிட்டான். என்ன ஹேல்மேட் டீச்சர் அங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கான்னு சொல்லி ஒரு ரூமர் அந்த டைம் வெளியில வந்துட்டு இருந்துச்சு.
அதனாலதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கருப்பு ஆடா இவனை உள்ள அனுப்பி விட்டுட்டான். அவனும் உள்ள போயிட்டு என்னென்னலாம் நடக்குது என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவான். எல்லாம் விருப்பமே இல்லாம தான். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் கேம்ப் அது இதுன்னு ஏகப்பட்ட மேட்டரை அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அப்புறம் கடைசியா இப்ப என்ன சொல்லியிருப்பான்னா, இசுகு மிடோரியா ஸ்கூலுக்கு வந்த மேட்டர் தெரிஞ்சவனே அவனை எப்படியாச்சும் தனியா வெளியில கூட்டு வர சொல்லியிருப்பான். ஆனா இப்ப மாட்டிட்டான். இந்த மேட்டர் ஆல்பாரோனுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா இவங்க குடும்பத்துக்கே சங்குதான். அதனால இசுகுவை லேசரை வச்சு அட்டாக் பண்ணுவானா. அங்கதான இன்விசிபிள் கேர்ள் இருந்தா அவன் இடையில பூந்து அந்த அட்டாக்க தடுத்துருவான். நல்ல வேளை அவளோட பாடி வந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ செம கட்டுப்புல கத்துவா. ஏன்னா இவன் பார்த்த வேலையில இவங்க எல்லாருமே செத்துருப்பாங்க. ஏன் இப்ப அதனால தான் ஜப்பானே அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்டா அந்த மாதிரி பண்ண, ஏன் அந்த மாதிரி பண்ணன்னு சொல்லி அழுதுகிட்டே கேப்பா. அப்பதான் முறையா இன்விசிபிள் கேர்ளோட மூஞ்ச லைட்டா அப்படி காட்டி இருப்பாங்க. பாவம் அவளுமே கதறி கதறி அழுதுருப்பான். இப்படி பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே அவன் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன, இசுகு மிடோரியா அவனோட விப்பை யூஸ் பண்ணி அவங்க 3 பேத்தையுமே அலேக்கா லாக் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம நிறுத்து, இதுக்கு மேல உன்னால யாரும் ஹர்ட் ஆக கூடாதுன்னு சொல்லி நேரா இவங்களை கூட்டு வந்து ஆல்மைட் கிட்டே ஒப்படைச்சிருவான். மொத்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க இவங்கன்னு போலீஸ் மொத்த கொண்டு வந்து ரவுண்ட் கட்டிட்டாங்க. சோ ஆல்பாரோன் கிட்ட இருந்து இவன் குவிக்ஸ் பவரை வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த யூஎஸ் ஸ்கூல்ல சேர்ந்ததுல இருந்தே அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஆல்ரெடி யூஎஸ் ஸ்கூல்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு துரோகி இருக்கான்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க போக்கஸ் பண்ணது எல்லாமே டீச்சர்ஸ் மத்தவங்கள மட்டும்தான். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணுவான்னு சொல்லி சத்தியமா எதிர்பார்க்கல. அங்க அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருந்தவனே எல்லாத்தையுமே அங்க இருந்து போக சொல்லுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே, கூடவே இருந்தவன் இப்படி துரோகம் பண்ணியிருக்கான்னு தெரியும் போது. இப்ப இவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்நேரத்துக்கு இன்விசிபிள் கேர்ளும் மிடோரியாவும் வந்து இவங்களை புரியலன்னா அடுத்து இவன் என்ன பண்ணிருப்பான், மறுபடியும் இதே மாதிரி போட்டு கொடுத்திருப்பான். எல்லாத்துக்குமே சங்கு தானே. உடனே அடுத்தடுத்து எல்லாம் கேள்வியா கேட்பாங்க. உண்மையா சொல்றா, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணல, இவங்க சும்மா தானே சொல்றாங்க, அப்படி இப்படின்னு எவ்வளவோ கேட்பாங்க. ஆனா அவங்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அப்படின்னு அவன் வேணும்னே பண்ணிருக்கான் தானே அர்த்தம். நல்லா பாத்தீங்களா, இவங்க லொல்லு பண்ணிக்கிட்டு அவங்க உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையும் கொள்வாங்களாம். ஓய்யால சரி மாட்டினது மாட்டிட்டாங்கன்னு ஆல்பாரோனை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. சரி அவங்களும் ஒரு 10-15 மேட்டர் அள்ளி விடுவாங்க. அதை யூஸ் பண்ணி லபக்குன்னு அவனை கவியலான்னு பார்த்தா முதல்ல சொன்னதே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. அவன் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். அவன் என்னென்னலாம் சொல்றானோ அதை இவங்க கேட்டு பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா இவங்க எல்லாத்தையுமே கொன்றுவான். பொய் சொன்னாலும் கொல்லுவான், தப்பிக்க ட்ரை பண்ணாலும் கொல்லுவான். அதனாலதான் வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டாங்க. சரி வாயில சொல்லியிருந்தா கூட ஒரு 2-3 டைம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம உண்மையை சொல்லியிருப்பாங்கன்னு வைங்க. ஆனா அவன் டெமோ பண்ணி காமிச்சிருக்கான். இந்த மாதிரி ஆல்பாரோனோட தொல்லை தாங்க முடியாம போலீஸ்ட உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிருக்கான். சிறப்பா தரமா ஒரு சம்பவம் பண்ணிருக்கான். அவனால எஸ்கேப்பே ஆக முடியல. இந்த உலகத்தோட எந்த மூல முடுக்கல போய் ஒளிஞ்சாலும் சரி தேடி வந்து கொல்லுவான். அண்ட் இதை வச்சு வர பின்விளைவுகளை பத்தி யூகாக்கெல்லாம் தெரியாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை அவன் அப்படியே செய்வான், அவ்வளவுதான். மத்தபடி அவன் மேல தப்பு இல்ல, எங்க மேலதான் தப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் யூகாக்கு இன்விசிபிள் கேர்ள் கேட்ட கேள்வி எல்லாம் அப்படியே செருப்புல அடிச்ச மாதிரி மைண்ட்ல வரும். உடனே அவன் பேச ஆரம்பிப்பான். யாரு கூட அவன் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருந்தானோ அவங்களையே நான் கொல்ல பார்த்திருக்கேன்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான். ஆக்சுவலா இசுக்குக்கும் இவன மாதிரியே குவிக்ஸ் பவர் கிடையாது. ஆனா ஆல்மைட் அவனுக்கு பவர் கொடுத்து அதுக்கப்புறம் அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆல்பாரோன் கூட சண்டை போறான்னு தெரிஞ்சவன தான் இவனுக்கே புரிய வருது இவன் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான்னு. பட் என்னதான் இப்படி சொன்னாலும் கடைசியில வில்லன் ஆகிறது நான் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவானா. உடனே இசுகு செம்ம காண்டாகி, நீ வில்லனா எதுக்காக ட்ரைனிங் கேம்ப்ல கச்சானியும் டோக்கையாமியும் காப்பாத்தின, அதுக்கப்புறம் நம்ம பையலுக்கு சீஸ் எல்லாம் ஒரு நாள் லைட் கொண்டு வந்து கொடுத்திருப்பான், அது என்ன ஆல்பாரோன் கொடுக்க சொன்னானா அப்படி அப்படின்னு காட்டு கத்துவான். ஏன்னா அந்த டைம் இசுகுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா அவன் கூட இருந்திருப்பான். ஏன் இப்ப கூட அவன் பண்ணது தப்புதான்னு உணர்ந்து கதறி கதறி அழுகிறானே, இதெல்லாம் என்ன அவன் சொல்லிதான் பண்றானா. இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ ஆல்பாரோன் கிட்ட இருந்து பவர் வாங்கியிருந்தா கூட அவன் சொன்னதை கேட்காம அவனையே எதிர்த்து நின்னு சண்டை போட்டு அவங்க தைரியம் என்னன்னு காட்டினாங்க. நீ பண்ண தப்புக்காக வாழ்க்கை பூரா வில்லனா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போல, உன்னால ஹீரோவா இருக்க முடியும், எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அவன் கை நீட்டுவான். சுத்தி இருக்க எல்லாருமே மிரண்டுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பெரிய ஆப்பா வச்சிருக்கான். இப்ப மறுபடியும் இவங்க கூட சேர்த்திட்டானா மறுபடியும் காலவானா கண்டிப்பா சங்குதான். போலீஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்க விட மாட்டோம், இவங்களை கஸ்டடியில வச்சுதான் ஆகணும். ஏன்னா என்னதான் இவன் இப்ப மாறினாலும் அவன் பண்ண தப்ப என்னைக்குமே அழிக்க முடியாது. ஆல்பாரோனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா அது என்ன சின்ன விஷயமா. லேடி நகன்ட்டும் இதே மாதிரி தான். ஆனா கடைசியில அவங்க வெட்டிச்சு செதறாங்க. அதே மாதிரி சம்பவம் இவங்களுக்கும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம். அதனால இவனை செக்அப் பண்ண ரிசல்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வரைக்கும் இவனை பேச விடுறதா இல்ல கஸ்டடியில தான் வச்சிருக்க போறாங்க. அந்த டைம் போலீஸ் யூகாவோட அம்மா அப்பா கிட்ட இவங்க கேமினோவை அட்டாக் பண்ண போறதா ஆல்பாரோனுக்கு ஒரு நியூஸ் கொடுங்க. அப்ப அவன் வெளியில வருவான். அந்த டைம் அவனை வச்சு செஞ்சலான்னு ஒரு ஐடியா. ஆனா அங்கதான் ஒரு சிக்கல். இவங்க எல்லாம் அவனை கான்டாக்டே பண்ண முடியாது. அவனுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் கான்டாக்ட் பண்ணுவான். அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது சில டைம் அவன் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். ஆனா அது ஒவ்வொரு டைமுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இவங்களை வச்சு ஒரு பிரோஜனமும் இல்ல. அப்ப இசுகு என்ன சொல்லுவான்னா, இப்ப இவங்க என்னதான் முக்குன்னு முக்கி தேடினாலும் அந்த ஆல்பாரோனை கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இப்போதைக்கு சிச்சுவேஷன். இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் மூவ் இவங்க பண்ணணும்னு. அப்படி பண்ண முடியலனா ஃபர்ஸ்ட் மூவ் இவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்கள மூவ் பண்ண வச்சா அதுக்கு இப்ப இவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு ஜோக்கர் கார்டு நம்ம யூகா தான். இவனை யூஸ் பண்ணி ஆல்பாரோனை ட்ரிக் பண்ணி அலேக்க வெளியில கொண்டு வந்துடலாம். உடனே இசுகு யூகாவை கூப்பிட்டு கடைசியா நான் சொல்றேன், நீ நினைச்சின்னா இன்னுமே ஹீரோவாக முடியும், என்ன ஓகேவான்னு கேட்பான். உடனே அவன் சோகமா அழுதுகிட்டே அவளை பார்த்துட்டு லுக்கு விடுவான். என்ன பண்ண போறாங்களோ தெரியல, ட்ரிக் பண்றேன் மக்கு பண்றேன்னு சொல்லி மாட்டிட்டு மண்டைய உடைக்காம இருந்தா சரி. இதுக்கப்புறம் அந்த ஆல்பாரோனை எப்படி அவங்க வெளியில கொண்டு வராங்கன்னு
அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.